ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா எதிரான செகண்ட் டெஸ்ட் போட்டியை ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணோம். நீங்கள் இந்த வேர்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதுதான் நடக்கும். இந்த வாட்டி இந்தியாவை விட மாட்டாங்க ஆஸ்திரேலியா அணி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா லெஜெண்டுன்னு சொல்லலாம் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு கொஞ்சம் எப்படி சொல்லுது, இந்திய அணி செகண்ட் மேட்ச் தோற்றுருவாங்க, ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன்றைக்கி தொடங்க போதுங்க. டே அண்ட் நைட் மேட்ச், பிங்க் பால் மேட்ச். கண்டிப்பாக எல்லாருமே இந்த போட்டிக்கு ஆர்வமாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். அது குறித்து நம்ம ரிக்கி பாண்டிங் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்னு நினச்சேன், ஜெயிக்கலை. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் செகண்ட் டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக இந்திய அணியை விட மாட்டாங்க ஆஸ்திரேலியா அணி. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுன்னு வராங்க. கண்டிப்பாக பிங்க் பால் டெஸ்ட் போட்டி ரெக்கார்டு ஆஸ்திரேலியா பக்கம் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங்கே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் மாரி சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். எஸ், ஓகே. பட் ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் வின் பண்ணிட்டோம், எங்களுக்கு அந்த குட் மொமெண்டம் இருக்குது. அதோட செகண்ட் போட்டிக்கு நாங்கள் வரோன்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிங்க் பால் டெஸ்ட் போட்டிங்க நிறைய பேர் இப்போ இந்த டே அண்ட் நைட் மேட்ச்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க. டே அண்ட் நைட் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, பாதி பகல்லையும் பாதி நைட்லேயும் ஆடுங்க. கண்டிப்பாக அதுதான் டே அண்ட் நைட் மேட்ச். அதுவும் பிங்க் பாலில் தான் அதுமாரி ஆடுவாங்க. ஏன்னா ரெட் பால் பார்த்தீங்கன்னா நைட் ஆக ரெட் பால் வந்து அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது, கண்ணுக்கு ரொம்ப பில்லோட பில்லாக மறைஞ்சிரும். அதனால தான் பிங்க் பாலை எடுத்துகிட்டு வந்து டே அண்ட் நைட் மேட்சாக நடத்துகிறாங்க. டே அண்ட் நைட் மேட்ச் என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, நைட்டில் ரொம்ப ஸ்விங் ஆகுங்க பால். போக நைட் ஆக இந்த டியூ வரும்போது பால் கொஞ்சம் ஷைன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பால் ரொம்ப ஸ்விங் ஆகும். அந்த டைமில் நிறைய விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ரெட் பாலோட இந்த பிங்க் பால் கொஞ்சம் டேஞ்சர் தான் விளையாடுறது. மேக்ஸிமம் இது போலிங்க்கு தான் சாதகமாக இருக்கும். இந்த மாரி டோர்னமெண்ட்லாம் பார்க்கலாம். போலிங் சாதகம்னா நம்ம பக்கம் இருக்கார் நம்ம தலைவர் ஜஸ்பிரித் பும்ரா. ரெட் பால்லே போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்துட்டாரு. பிங்க் பால் கண்டிப்பாக அவரோட எல்லா கற்று வச்சு எல்லா வித்தியும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சிராஜ் அந்தளவுக்கு சூப்பராக போட்டாருங்க. அர்ஷித் ராணா இருக்கார், நிதிஷ்குமார் ரெட்டி, இங்கே 4 சீமர். இன்றைக்கி என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, வாஷிங்டன் சுந்தரே கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை ரவிச்சந்தர் அஸ்வின். அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தாங்க, அதுவும் ஒரு 500+ விக்கெட் எடுத்த டெஸ்ட் பிளேயர் போய் வெளியே உட்கார வச்சுருக்காங்க. அதுதான் இந்தியா. ஏன்னா இந்த சமீபத்தில் யார் சரியான ஃபார்மில் இருக்காங்க, அவங்க தான் இந்திய அணியில் வருவாங்கன்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் நியூசிலாந்து சரி சூப்பராக பண்ணார், அவர் தூக்கி பிளேயிங் லெவலில் போட்டிருக்காங்க. 500+ விக்கெட் எடுத்த அஸ்வினே வெளியே உட்கார வைக்கிறாங்க. அதுதான் இந்திய அணியோட ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பேக்கப் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வின்னா அடுத்தது ஜடேஜா இருக்கார், ஜடேஜா அடுத்தது பார்த்தா அக்சர் பட்டேல் இருக்கார், அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் சொல்லிட்டு வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டி இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் கண்டிப்பாக டாஸ் யார் வின் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் டாஸ் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 1 ஹவருங்க டாஸ் போட்டுருவாங்க. கண்டிப்பாக நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் டே பை டே சேனலில் அப்டேட் வரும். நன்றி, வணக்கம்.